ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இன்னைக்கு முதலமைச்சர் இதோடு நிற்கலீங்க, இன்னும் முன்னாடி போறார். எங்களுக்கு நீங்க பட்ஜெட்டே கொடுக்கல, இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 5 முறை பீகார் பீகார் பீகார்னு சொன்னீங்க, அதனால இது பேரு பீகார் பட்ஜெட். முதலமைச்சர் அவர்களே, 10 ஆண்டு காலம் நீங்க யூபிஏ அரசுல இருந்தீங்க. 2004-5 பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2005-6 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2006-7 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2007-8 ஒரே முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொன்னீங்க, 54 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தீங்க. 2008-9 ஒரு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, 300 கோடி. 2011-12 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2012-13 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. மொத்தமாக 10 ஆண்டுகள்ல 5 முறை பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை. நீங்கள் ஆட்சியிலிருந்து யூபிஏல சொன்னீங்க, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட நிதி 8054 கோடி. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 11 பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றோமோ மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 1,68,585 கோடி. முதலமைச்சர் அவர்களே, 10 ஆண்டு கால வெறும் தமிழ்நாடுன்னு 5 முறை சொல்லி 8000 கோடி எங்கே? 11 ஆண்டுகள்ல நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு என்று சொல்லி 1,68,585 கோடி எங்க? எல்லா ஆண்டும் எல்லா பட்ஜெட்ல எல்லா மாநிலத்தினுடைய பெயரையும் சொல்வது கிடையாது. 2021-22 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை நம்முடைய பட்ஜெட்ல பயன்படுத்தும் பொழுது 1,66,000 கோடி தமிழகத்திற்கு மட்டும் கொடுப்பாங்க, சில இடத்துல கொடுப்பாங்க. ஒரு ஆண்டும் கூட ஒரு மாநிலத்திற்கு ரொட்டேஷன். 2021-22 தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க 1,68,000 கோடி, நம்ம ஊருக்கு கொடுத்தாங்க. போன ஆண்டு ஆந்திரா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுத்தாங்க, இந்த ஆண்டு பீகாருக்கு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா ஆண்டும் ஒரு சில மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளோடு கொடுக்கத்தான் போறாங்க. அது பட்ஜெட் இல்லைங்க ஐயா. பட்ஜெட் 50 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட். இந்த பட்ஜெட் நாம் தாக்கல் செய்திருப்பது 50 லட்சம் கோடி. 2013-14 ஐயா பி சிதம்பரம் அவர்கள் கடைசி பட்ஜெட் போட்டுட்டு காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து காலி செய்த பொழுது மொத்த பட்ஜெட் எவ்வளவுங்க ஐயா போட்டோம்? மொத்த பட்ஜெட் காங்கிரஸ் கடைசி ஆண்டுல பட்ஜெட்டினுடைய மொத்த செலவாதீனம் 15,90,000 கோடி. 15 லட்சம் கோடி தாங்க ஐயா பட்ஜெட். 10 ஆண்டுகள்ல 15 லட்சம் கோடி இருக்கக்கூடிய பட்ஜெட் 50 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 50 லட்சம் கோடி, 3.5 மடங்கு. இது நாட்டுல வளர்ச்சி இல்லையா? இது வீக்கங்களா? இது வளர்ச்சி இல்லையா? 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்ட ஒரு நாடு 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, 2013-14 காங்கிரஸ் கடைசி ஆண்டு ஒரு இந்தியனுடைய சராசரி வருமானம் 86,000 ரூபாய். இத்தனை பேர் இருக்கிறவங்க எல்லாரும் கை தூக்கும். சராசரி வருமானம் ஒருத்தருக்கு 86,000 ரூபாய். காங்கிரஸ் கடைசி ஆண்டு. இந்த ஆண்டு பட்ஜெட்லேயே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார், ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானம் வயல்வெளியில கான்கிரீட் ரோடு போடுவதிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, ஏன் மாநிலத்தை எல்லாம் வஞ்சிக்கிறாங்க. அதுதான் மோடி அரசு மேல இருக்கக்கூடிய கோபங்கிறார் முதலமைச்சர். கடைசியாக காங்கிரஸ் அவங்க பட்ஜெட் போட்டுட்டு 2013-14 நிதி பகிர்வு, மொத்த நிதியில எவ்வளவு நிதியை மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. நிதி பகிர்வு மொத்தமாக 5,22,000 கோடி. எல்லா மாநிலத்துக்கும் நிதி பகிர்வு 5,22,000 கோடி. இந்த ஆண்டு நிதி பகிர்வு 25,60,000 கோடி. 5 மடங்கு மாநிலத்திற்கு வரக்கூடிய நிதி பகிர்வு அதிகரிச்சிருக்கு இல்லைங்களா? 5 மடங்கு. 10 ஆண்டுகள், 75 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு 5 லட்சம் கோடி கொடுத்தீங்க மாநிலத்திற்கு, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து. 10 ஆண்டுகள்ல 25 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியை பகிர்ந்து எல்லா மாநிலத்துக்கு கொடுத்து. ஏன் பொய் சொல்றீங்க? எதற்காக மேடை போட்டு மைக்கு கட்டி எதற்காக முதலமைச்சர் அவர்களை பொய் பேசுறீங்க?
நீங்க மட்டும் பொய் பேசல, சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் போட்டி போட்டு பொய் சொல்றாங்க. அதையெல்லாம் நான் பட்டியலிட்டு காட்டுறேங்க. என்னென்ன பொய் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, எந்த இடத்துல எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் தரம் தாழ்ந்து பொய் சொல்லியிருக்கிறார். ஒரு முதலமைச்சருடைய பதவிக்கு அது அழகா? சத்திய பிரமாணம் செய்து அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நம்பிக்கை வைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொய்யான தரவுகளை கொடுக்கலாங்களா? அதையெல்லாம் அடுத்த 10 நிமிஷம் நான் சொல்றேங்க. நிதி பகிர்வு உயர்ந்திருக்கிறது, பட்ஜெட் மொத்தமாக உயர்ந்திருக்கிறது, ஒரு தனி மனிதனுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறது, நாடு உயர்ந்திருக்கிறது. இதுல மோடி அவர்கள் 87% நடுத்தர மக்களுக்கு நீங்க வரியே கட்ட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கின்றேன் இந்த நாட்டை. யோசிச்சு பாரு, 90 லட்சம் பேர் வரி கட்டி இந்த நாட்டை நடத்துறாங்க. யோசிச்சு பாரு. அது முதலமைச்சர் அவர்களே நன்றா புரிஞ்சுக்குங்க. 144 கோடி பேர் மக்கள் இருக்கக்கூடிய தாய் திரு இந்திய நாட்டுல 90 லட்சம் பேர் தான் இன்னைக்கு வரி கட்டுறாங்க. அது சந்தோஷம் தான், நமக்கு போதும். மிச்சவங்க வரி கட்டவில்லை என்றாலும் கூட எப்படி இந்த நாட்டை நடத்த வேண்டும், நடத்த முடியும் என்பதை மோடி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார். அதை நீங்க போய் பாருங்க.